டியர் டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மேக்ஸை பார்க்க போகிறோம். மேக்ஸ் கொஷின்ஸில் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய ரெஸ்பான்ஸும் இருக்குது உங்கள்கிட்டருந்து. இன்றைக்கி மறுபடியும் அதுலேருந்து மாடல் கொஷின்ஸாக ஒரு 50 கொஷின்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே நான் ஷார்ட் ட்ரிக்கு எல்லாமே போட்டுட்டதால் உங்களுக்கு இது வந்து இந்த கொஷின் பேப்பரை ஈஸியாக எனக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 50 நேச்சுரல் நம்பர்ஸோடைய சம்மேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்துருச்சு. 11ஆல் வகுப்படும் தன்மையை வந்து கேட்டிருக்காங்க. அது ஒன்றுட்ட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் நடுவில் இருக்கிற நம்பர் வந்ததுன்னா அது என்னது 11ஆல் டிவைட் ஆகும், இல்லாட்டி 11ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கும். அதுதான் வந்து 11ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ரூலு. இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் அப்படின்னு போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டிவாக. ஒன்று என்ன செய்யணும், 12 பிரிச்சிடணும். 12 3 × 4ன்னு பிரிச்சுக்கணும். பெரிய ப்ளஸ் நம்பர் வந்துருக்கு, ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்கிறதால பெரிய நம்பரை ஆன்சராக நம்ம சொல்லிடணும். இதே மைனஸ் வந்துன்னா 12 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ்ன்னு வந்ததுன்னா சின்ன எண்ணெய் கொடுத்துடணும். அதான் ரூல். இங்கே பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். 4^61 வெளியில் எடுத்துட்டாங்க. இதை சம் பண்ணுறாங்க, 85 வருது. மறுபடியும் இதை சம் பண்ணுறாங்க, 340 வருது. இது வந்து 10ஆல் வந்து என்னது, இந்த 340 வந்து 10ஆல் டிவைஸ் ஆகும் மீதி இல்லாத. ஸோ 10 தான் ஆன்சர். மீபேவா ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஒரு நம்பர் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணாக்கா ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் மல்டிப்ளை பண்ணாக்கா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம் இல்லையா? அதனால் ஒரு நம்பர் நம்மளுக்கு தெரியணுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கன எண்களுடைய கூடுதல், கியூபிக் நம்பர்ஸோடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், n × n+1 / 2 the whole square. அது வச்சு 3025. கியூபிக் ரூட் ஆஃப் 9261 கியூபிக் ரூட்டு கேட்டிருக்காங்க. இது 1ல் எண்டாவது இல்லையா? அது என்னது 9 அல்லது 1 தான் இருக்கும். அந்த ட்ரிக்கை வச்சு போட்டிருக்காங்க, டக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு வேல்யூ வந்து 5. ஸ்கொயர்ட் வேல்யூனா n² - 2. அதனால் உங்களுக்கு 25 - 2 3. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி வந்ததுனாக்கா இது மாதிரி k² or n² - 2ன்னு ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், இதுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. க்யூப் ரூட் வந்துடுச்சு. க்யூப் ரூட்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, k³ - 3kன்னு. இங்கே பாருங்கள், அடுத்தது அதெல்லாம் போட்டு பாருங்கள். கணக்கை மட்டும் கண்ணால் பார்க்கலான்னு நினைக்க முடியாது. நோட்டு பேனாவோட தான் கணக்கெல்லாம் டெஸ்ட்டுக்கு இருந்தாலும் சரி தான், ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் நோட்டு பேனாவோட செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்படி நம்மளுக்கு மைண்டு செட் ஆகும்னா அதை போட்டு 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 பார்க்கணும். போட்டு 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 பார்த்தா தான் நம்மளுடைய விரலுக்கே அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். நம்ம விரலுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும்னா நீங்கள் அந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஹெச்சிஎஃப் காண்க மற்றும் ஒரு கோவை. சொல்யூஷன் அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கடுத்தது லைஃப் மேக்ஸ், அடக்க விலை, லாப சதவீதம் என்ன, லாபமும் நஷ்ட சதவீதமும் அடக்க விலை மீது தான் கண்டறியப்படும். ஃபார்முலா போட்டுட்டு ஆன்சர் போட்டுற வேண்டியதான். 5000 தொகையை 10% தனி வட்டி வந்து முதலீடு செய்கிறார். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI = PNR/100. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட வேண்டியதுதான். கூட்டு வட்டி, கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா போட்டு போடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்கே பாருங்கள், தனி வட்டியாக போட்டு 2ஆம் ஆண்டு வட்டி போட்டிருக்காங்க. தொகையின் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி டிஃப்ரென்ஸுக்கு என்னது, P × R/100 the whole square. இதை அப்ளை பண்ணி போட்டுற வேண்டியது தான். இங்கே பாருங்கள், வேலை 10 நாளில் முடிப்பார். இதெல்லாம் நான் பல தடவை பார்த்தாச்சு இந்த கொஷின்லாம். 12 மனிதர்கள், இதெல்லாம் எம்டி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த கொஷின்ஸ் தான். பாருங்கள், இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின். A/B, B/C. ஆன்சர் கேட்குறது A/B/C. இவனால் பிரிக்கணும், இந்த 3ஆல் 2 விகிதத்தையும் பிரிக்கணும், இந்த 4ஆல் 2 விகிதத்தையும் பிரிக்கணும். நடு எண்ணை சமப்படுத்தி அப்படியே போட்டுருந்தா 8:12. நம்மளுடைய மாடல் கொஷின் பேப்பரை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் டக்குன்னு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், பக்க விகிதங்கள் 3:4:5 சுற்றளவு. இங்கே பாருங்கள், ஒரு செங்கோணம் பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணி அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள்.
வட்டத்தின் ஆரம் உயர்த்தப்பட்டால் பரப்பளவு எத்தனை சதவீதம்? ஏற்கனவே பாருங்கள் போய் ஷார்ட் ட்ரிக்கில் இதெல்லாம் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2x + x²/100 இங்கே ப்ளஸ் வரும். இதை அப்ளை பண்ணாக்கா டைரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். இதுக்கெல்லாம் நம்ம லாங் மெத்தட்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலா வச்சா டக்குன்னு 1 செகண்டில் போட்டுடலாம். வட்டத்தின் சுற்றளவு இதெல்லாம் சாதாரணமாக 6வது பிள்ளைங்களே போகும். 2πr வட்டத்தின் சுற்றளவு வந்து 2πrன்னு போட்டு அப்ளை பண்ணி போடும். உருளையின் ஆரம் உயரம் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஒரு கூம்பினுடைய ஆரமும் சாய்வு உயரம் ஸ்லாண்ட் ஹைட்டு இதை வச்சு L² = R² + H². இதை வச்சு நீங்கள் போடணும். பித்தாகரஸ் தேட்டுற மாதிரி. ஒரு கோளத்தின் கன அளவு 9th 10th கோளத்தினுடைய கன அளவு இருக்குது. அதில் வந்து படிச்சிங்க 4/3πr³ வேல்யூ அப்ளை பண்ணி போட்டுறது தான். கனச்சதுரத்தின் மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் 6a². புள்ளியியல் கூட்டு சராசரி எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பரை கூட்டமோ அதில் ஊற்றுற வேண்டியது தான். இங்கே பாருங்கள் இடைநிலை மீடியன். இந்த மீடியன் மோடுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்கோம். மோடு வந்து இடைநிலையும் இந்த சராசரியும் எத்தனை விகிதத்தில் சமப்படுத்தும்ட்டு இங்கே பாருங்கள். மோடு = 3 times of median minus 2 times of mean. இது ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 11 இயல் எண்களின் திட்ட விளக்கம். இந்த சிக்மாவுக்கு ஃபார்முலாவை பாருங்கள். ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணிக்கிறது. ஒரு சாதாரண வருடத்தில் 53 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ வாய்ப்பு என்னது? 1/7. லீப் வருடமாக இருந்தால் இன்னொரு வாய்ப்பு 2/7. 31வது 2 பகடைகள். நம்பர் ஆஃப் x = 36. 1 1 2 2 3 3. அப்போ ஒரே ஒரு எண் விழுவதற்குன்னா 1/6. பாருங்கள். இன்னும் கூட்டுத்தொடர் வரிசையில் AP. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். Tn = a + n - 1 × d. a என்பது முதல் உறுப்பு. இங்கே பாருங்கள் பெருக்கு தொடர் வரிசை. T2/T1. R = T2/T1. log 32 மதிப்பு என்ன பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு. sin² 30 cos² 30க்கு sin² ப்ளஸ் வந்து cos² வந்து என்னது +1 முற்றொருமை விதி ஐடென்டிட்டி. இங்கே பாருங்கள் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடு எத்தனை? 2 தொடுகோடுகள். அதே புள்ளினாக்கா என்னது ஒரு தொடுகோடு தான். அரை வட்டத்தில் அமையும் கோணங்கள் 90. இரு வடிவத்த முக்கோணங்களின் விகிதம் 4:9. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாக்கா 1 மணி நேரம் ஆகும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்த கொஷின்ஸ் தான். அதனால் முதல்ல எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா இன்னும் டீப்பாக முதல்ல உள்ள வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் ஸ்லோவாக சொல்கிறேன். நீங்களே கொஷினை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் தான். அதில் தான் ஆன்சர் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஒரு நேர்கோட்டின் சாய்வு. இல்லை ஃபார்முலா பாருங்கள். ஆதிப்புள்ளி, இடையே உள்ள தொலைவு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மிதிவண்டியின் விலை 1500 1350 குறையுதுன்னா கழிச்சிடணும். எவ்வளோ நஷ்டம் ஆகப்படுதுன்னு அது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பாருங்கள். சுழல் தசம எண்ணை பின்னமாக மாற்றுக. இங்கே பாருங்கள் 2 இலக்கங்கள் மீண்டும் வருவதால் 99 போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள் 256க்கு பவர் வந்து 0.16, 256க்கு 0.09. அடுக்குகளை மட்டும் என்ன செஞ்சிடறாங்க? அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள். எனவே அடுக்குகளை கூட்டிக்கிறாங்க. பதில் 4. 3 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்பட்டால் n(s) = s 8. ஐயோ ஃபஸ்ட்டு இது 7th இந்த 2 ஐடென்டிட்டியும் ரொம்ப முக்கியமான. நம்ம 2 ஐடென்டிட்டியும் கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது? 4ab தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும்.
இங்கே பாருங்கள், ஒரு நாற்கரத்தில் கோணங்களின் கூடுதல் மிகப்பெரிய கோணம் 144. இந்த ரேஷியோவில் இருந்தால் எந்த ஒரு விகிதமுறை எண்ணுக்கும் தலைக்கீழி கிடையாது, பூஜ்ஜியத்துக்கு தான். கூட்டு வட்டி இங்கே பாருங்கள், முதல் 20 ஒற்றைகளின் கூடுதல். லாஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. SS = n². ஸோ 400. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.